பிரான்சுக்கு போறதுக்கு தயாராக இருந்த 19 வயதுடைய அருணவன் என்கின்ற இளைஞரும் ஏஎலில் சித்தி பெற்று பொறியியல் பீடத்திற்கு தெரிவாகி இருந்த தனேஸ் என்கின்ற 21 வயதுடைய இளைஞரும் மூதூரில் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது டிப்பரோடு விபத்துக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள். இதேபோல கல்முனையிலும் ஒரு விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வீதி அருகே இந்த லொத்தர் டிக்கெட் விற்று கொண்டிருந்தவர் மீது ஒரு பொலிரோ ரக வாகனம் மோதியதில் பொலிரோ ரக வாகனத்தினுடைய சாரதி உயிரிழந்திருக்கிறார். இலங்கையில் விபத்துக்கள் சடுதியாக அதிகரித்து கொண்டே செல்கிறது. மேலதிக விவரங்களை பார்க்கலாம். நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மூதூர் பகுதியில் இந்த தோப்பூர் ஜின்னா நகர், அதாவது 59வது கட்டை என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் நேற்றைய தினம் 2ஆம் திகதி மாலை இடம்பெற்ற கோர விபத்தில் தான் மேற்கூறிய அந்த 2 இளைஞர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள். திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் டிப்பர் வாகனத்தோடு மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக மூதூர் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் மூதூர் கிளிவட்டி பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் தனேஸ் 21 வயது, மற்றவர் அருணவன் செல்வரத்தினம் 19 வயது என்று அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். இவர்களில் ஒருவர் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாக இருந்த மாணவர், மற்றொருவர் பிரான்ஸ் செல்வதற்கு தயாராக இருந்த இளைஞர் என்று அறிய கிடைக்கிறது. விபத்தினை அடுத்து, இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதை அடுத்து டிப்பர் வாகனத்தினுடைய சாரதி மூதூர் போலீஸ் நிலையத்திலே சரணடைந்திருந்தார். உயிரிழந்த இருவரும் அவர்களுடைய சடலங்கள் 2ம் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருந்தார்கள். பாருங்கள், இந்த இவர்களுடைய படங்களை பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய வயது என்ன, இவர்கள் கண்ட கனவு என்ன, அவர்களுடைய குடும்பத்தவர்களுடைய கனவு என்ன, அதிவேகம், இதுதான் பல விபத்து மரணங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. அதுவும் இளைஞர்களினுடைய விபத்து மரணங்களுக்கு. அண்மையில் கூட இடம்பெற்ற பல விபத்துக்களில் இளைஞர்களினுடைய அதிவேகம்தான் அவர்களுக்கு எமனாகி இருந்தது. 2-3 தினங்களுக்கு முன்பாக சமூக வலைத்தளங்களிலே அனைவரது வயிற்றிலும் புளியை கரைத்த ஒரு வீடியோ, அந்த ஒரு ட்ரெய்லர் ரக வாகனம், கனரக வாகனம் ஒன்றோடு 2 இளைஞர்கள் மோதி உடல் சிதறி பலியாகிய காணொளிகள் பரவியிருந்தன. தென்னிலங்கையில் இடம்பெற்ற சம்பவம். இரவு நேரத்தில் யாருமற்ற வீதியில் அவர்கள் பந்தயத்திற்கு ரேசோடி இருக்கிறார்கள். மிக அதிவேகமாக வருகிறார்கள். அந்த வாகனம் வீதியை குறுக்கே செல்கிறது. திருப்புகிறார்கள், அந்த வாகனத்தை திருப்புகிறார்கள். ஆகவே இடது பக்கத்தில் அந்த ட்ரெய்லரினுடைய முன்பகுதி, என்ஜின் பகுதி நிற்கிறது. தூரத்தில் இருந்து வந்த அவர்களுக்கு அது ஒரு வாகனம் இடது பக்கத்தால் வருவது போலத்தான் இருந்திருக்கும். இவர்கள் மற்ற பக்கத்தால் தானே தாங்கள் போகிறோம் என்று அதிவேகத்தில் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த ட்ரெய்லரினுடைய பின் பகுதி தட்டு, அதாவது கண்டெய்னர்களை தாங்குகின்ற அந்த ட்ரெய்லரினுடைய தட்டு வீதிக்கு குறுக்காக நின்றிருக்கிறது. அந்த தட்டு அவர்களோடு மோதி அந்த கணத்தில் மோட்டார் சைக்கிள்கள் 2ம் கீழாலே செல்கின்றன. அவர்களுடைய உடல்கள் 2ம் 4 துண்டுகளாக அந்த ட்ரெய்லரினுடைய அடிப்பகுதிக்குள்ளாலே வெளியே வந்து விழுகிறது. மிக கொடூரமாக இருந்தது பார்ப்பதற்கு. இப்படியெல்லாமா சாவார்கள், சாவினை இப்படியா தேடிச் செல்வார்கள் என்பது போல இருந்தது. இப்போதைய இளைஞர்கள் இந்த மோட்டார் சைக்கிள்கள், அதிநவீனமான மோட்டார் சைக்கிள்கள் வர வர, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரகம் ஒன்று இருக்கிறது. அந்த பிராண்டினுடைய பெயர் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இப்போதைய இளைஞர்கள் அதுதான் 200, 160 இப்படியெல்லாம் வருது. அதை எடுத்துக்கொண்டு ஓடுகின்ற ஓட்டம் அவர்கள் இறுதியாக அவர்கள் பரலோகத்திற்கு தான் செல்கிறார்கள். இந்த இளைஞர்களாக நினைத்து இந்த வேகத்தை கட்டுப்படுத்தாத வரை இந்த மரணங்களை தடுக்க முடியாது. கல்முனையிலே இடம்பெற்ற சம்பவம். இந்த கல்முனை தாளவட்டுவான் சந்தி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த பொலிரோ ரக வாகனம் ஒன்று அங்கே இருந்த ஒரு குட்டி லொத்தர் கடையோடு மோதியதில் அந்த வாகனத்தை செலுத்தியவர் உயிரிழந்திருக்கின்றார். அம்பாறை மாவட்டம் கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு அருகாமையில் இருக்கின்ற பிரதான வீதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்பிலிருந்து கல்முனை நோக்கி சென்று கொண்டிருந்த பொலிரோ ரக வாகனம்தான் கல்முனை தாளவட்டுவான் சந்திக்கு அருகாமையில் பயணித்த போது சாரதிக்கு திடீரென்று சுகையினம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தினால் வாகன கட்டுப்பாடு இழக்கப்பட்டு இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது. கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் வீதியோரத்தில் அமைந்திருந்த அபிவிருத்தி லொத்தர் விற்பனை நிலையத்திற்குள் அதிவேகமாக மோதி விபத்தினை ஏற்படுத்தி இருந்தது. இந்த கொடூர விபத்தில் லொத்தர் விற்பனை நிலையத்தினுடைய தூண்கள் பலத்த சேதமடைந்து கடை தரைமட்டமாகி தலைகீழாக புரண்டிருந்தது.
அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் அந்த லொத்தர் கடைக்காரர் உயிர் தப்பியிருந்தார். பொலிரோ வாகனத்தினுடைய சாரதியும் லொத்தர் விற்பனை செய்யும் கடையில் இருந்தவரும் படுகாயமடைந்துதான் முதலிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் சிகிச்சை பலனின்றி பொலிரோ ரக வாகனத்தினுடைய சாரதி உயிரிழந்திருந்தார். ஆகவே இப்படியான விபத்துக்கள் இலங்கையில் இந்த வருடம் மிக அதிகமாக, இப்பொழுது கடந்த ஒரு கிழமைக்குள்ளேயே எத்தனை விபத்துக்கள். இறுதியாக கனகராயன் குளத்தில் கூட ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது. பஸ் நிலையத்தில் பஸ் திரைப்படத்தில் சும்மா நின்ற ஒரு ஆளுக்கு மேலே கொண்டு போய் அடித்து அவர் உயிரிழந்திருந்தார். இதுபோன்ற பல விபத்துக்கள் இலங்கை போலீசார், போக்குவரத்துக்கு பொறுப்பான போலீசார் வெளியிட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியில் மாத்திரம் மரணத்தை ஏற்படுத்திய விபத்துக்கள் 1362 பதிவாகி இருக்கிறது. இவர்களில் அதிகம் உயிரிழந்தவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் தான். மொத்தமாக 491 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிள்களிலே அதிவேகமாக சென்றவர்கள் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்தது அப்பாவிகள், பாதசாரிகள். அவர்கள் 486 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று பார்த்தால் இந்த மோட்டார் சைக்கிள்களிலே வேகமாக சென்று அடித்தவர்களால் கொல்லப்பட்டவர்கள், அல்லது வேறு வாகனங்கள், பெரிய கனரக வாகனங்களால் அடித்து கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 486 பேர் அப்படி பலியாகி இருக்கிறார்கள் இந்த விபத்துகளிலே. மோட்டார் சைக்கிள் பயணிகள், அதாவது இவர்கள் வேகமாக ஓடிய மோட்டார் சைக்கிள்களில் அல்லது விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிள்களில் பின்னால் இருந்து சென்று இறந்தவர்கள் 96 பேர் இறந்திருக்கிறார்கள். மிதிவண்டி ஓட்டுநர்கள், சைக்கிளில் சும்மா போனாக்களை அடிச்சிருக்கிறாங்க, 98 பேர் அப்படி செத்திருக்கணும். இப்படி இருக்குது இந்த போலீசார் வெளியிட்ட தரவுகள். போலீசாருடைய கூற்றுப்படி இந்த விபத்துக்களுக்கான முக்கியமான காரணங்களாக இருப்பவை அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், கவனக்குறைவான வாகனம் ஓட்டுதல், மது போதையில் வாகனம் செலுத்துதல், மற்றது போக்குவரத்து விதிமுறைகளை மதிக்காமல் வாகனங்களை ஓட்டுதல். ஆகவே இது முழுக்க இந்த வேகமாக ஓடுபவர்கள்தான் இந்த முழுமையான அபாயத்தை ஏற்படுத்துகிறார்கள். அடுத்தது கவனக்குறைவாக செல்வது. ஒருத்தன் வேகமாக வருகிறான் என்றாலும் எதிரே செல்பவர்கள் மிக கவனத்தோடு செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு இப்பொழுது உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே முதலாவது வேகமாக ஓடக்கூடாது. ரெண்டாவது எந்த காரணம் கொண்டும் யாரும் கவனக்குறைவாக வீதிகளிலே செல்லக்கூடாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வீதிக்கு இறங்குறீங்கன்னு சொன்னாலே நீங்கள் பாதசாரியாக இருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டுபவராக இருந்தாலும் சரி, சும்மா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் தரிப்பிடத்திற்கு பக்கத்தில் நிற்க போகிறீங்கன்னு சொன்னாலும் சரி, கவனக்குறைவாக மாத்திரம் இருந்து விடாதீர்கள். உயிர்களை சும்மா ஏதோ உயிரினங்கள் காடுகளில் வேட்டையாடுவது போல இந்த வாகன விபத்துக்கள் வேட்டையாடி கொண்டிருக்கின்றன. இந்த விபத்துக்கள் மற்றும் இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி. பக்கத்துல நிக்கிறாங்க. அந்நேரமே செத்துட்டான் ஆள். அடிச்சுட்டு அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. அவர் நிலம் என்ன தெரியாடா. மோட்டார் சைக்கிளுக்கு அடி